எல்லாரும் தெரிவித்துக் கொள்வோம். வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 12:12 பக்கம் 145. யோவான் 12:12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுந்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். கரங்களை ஜெபிப்போமாக. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, துதிக்கப்படத்தக்கவர், மகிமைக்குரியத்தக்கவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஓசன்னா என்று சொல்லி உம்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தெரிஞ்ச பாடல் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடும் இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். Hosanna, we are Lord. The King of Saints and Lord. Hosanna, Jai Hosanna, Jai Hosanna, Jai Hosanna, Hallelujah, glory, magnify. Hallelujah, glory, magnify. Hallelujah, glory, magnify. Hallelujah, glory, magnify. Yesu Raja, Enga Raja, Yesu Raja, Enga Raja, Yellow Hosanna, Jai Hosanna, Jai Hosanna, Jai Hosanna, Jai Vaya
இயேசு ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு. ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எருசலேமுக்கு சமீபத்தில் வரும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இப்படிதான் தேவனை என்ன செஞ்சிருப்பார்கள், ஆராதித்திருப்பார்கள். ஆமென். ஒருவேளை அந்த பாக்கியம் நமக்கு இல்லைன்னா கூட இயேசு ராஜா வரும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்வோம், அவரை துதிப்போம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருத்துவ ஞாயிறு குறித்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இந்த குருத்துவ ஞாயிறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது அந்த நாட்களில் என்ன செய்ததாம், நிறைவேறினது. ஆமென் என்று சொல்லலாமே. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேமின் குமாரத்தியே நீ கெம்பீரி, இதோ உன் ராஜா இயேசு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மை உள்ளவரும், அவர் கழுதையின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமே. 10,000 ஆண்டுகள் இயேசு பிறப்பதற்கு முன்பே சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுதான் இந்த காலத்திலே இது நிறைவேறின காரணம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். முன்னடப்பாரும் பெண் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவரை ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தை. இதோ உன் ராஜா சாந்தம் குணமுள்ளவராகவும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இது சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று இது தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படிக்கு இவைகள் எல்லாம் என்ன செய்தது, நிறைவேறியது. கவனிங்க, ராஜாக்கள் 3 காரியத்தை விலங்குகளை பயன்படுத்துவார்கள். கவனிங்க, ஒரு ராஜா குதிரையின் மேல் வருகிறார் என்று சொன்னால் யுத்தம் செய்வதற்காக, போராடுவதற்காக, யுத்தத்தை செய்வதற்காக ராஜாக்கள் பயன்படுத்திருக்க யுத்தத்துக்கு அடையாளம் எது தெரியுமா, குதிரையை பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, ஒரு ராஜா தன் யுத்தத்திலே வெற்றி சிறந்தால் அடுத்தது பயன்படுத்துகிற மிருகம் எது தெரியுமா, யானை. யானை மேல் அமர்ந்து அந்த ராஜா அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு யானையை பயன்படுத்துவார்கள். ஆனால் ராஜா இன்னொன்று கழுதையை பயன்படுத்துவது எதுக்குன்னா, நான் சமாதானத்திற்காக நான் வருகிறேன், நான் சரண்டர் பண்றேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொல்வதற்கு தான் கழுதையை பயன்படுத்துவது. அர்ப்பணிப்பது, தாழ்மை காட்டுவது, ஒப்பு கொடுப்பது, சண்டை வேண்டாம், போர்க்களம் வேண்டாம், நான் என்னை சரண்டர் பண்றேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, நாம் ஆண்டவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சகலத்தையும் படைத்த ஆண்டவர் குதிரையின் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு வரல. அவர் வெற்றி சிறந்தார், நான் தான் ராஜா என்று காண்பிப்பதற்கு ஏழை மேல் வரல. நம் ஆண்டவர் தாழ்மையை காட்டுவதற்கு, என் ராஜா உனக்காக எனக்காக அவர் தாழ்மையை சமாதானம் செய்வதற்கு
கழுதையின் மேல் ஏறி வந்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே, என் ராஜா கழுதையின் குட்டியின் மேலே வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் இயேசு கழுதையின் குட்டியை கண்டு அதன் மேலே ஏறி போனார். ஆமென் சொல்லலாமே. இந்த சம்பவத்தை ஏன் தேவன் செய்தார் என்று சொல்லி கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமே. பாருங்க, இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்கள். இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 11ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 11ஆம் வசனம். இரண்டாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 10 வசனங்கள் இருக்கிறது. எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களிலே இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 38ஆம் வசனத்திலே இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 38 வசனங்களில் இதே சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறது. நான்காவது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 16ஆம் வசனத்திலே இந்த 4 காரியத்தை இந்த சுவிசேஷத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குருத்துவ ஞாயிறிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒரு 5 காரியத்தை நாங்கள் காண்பித்து இந்த நாளுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு தன் சீஷரிடத்தில் போய்கொண்டு இருக்கும் பொழுது சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் எதற்கு இருக்கிற 2 சந்துகளிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையின் குட்டியை நீ என்ன செய்ய அவளுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். யாராவது உங்களிடம் ஏன் எதற்கு கேட்டால் இது யாருக்கு வேண்டும்? இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். நன்றாய் கவனிங்க. இந்த சம்பவம் என்ன குறிக்கிறது என்றால், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். இரு வழியிலே எந்த வழி என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் சாவ கட்டுகளிலிருந்து, உலகத்தில் இருக்கிற பாவ கட்டுகளிலிருந்து, இருள் கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட்டது மாத்திரமல்ல, இரண்டாவது இயேசுவை கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லலாமே. இயேசு அவர்கள் மேலே பவனி செய்ய வேண்டும். அடுத்தது இங்க போக வேண்டிய காரியம் தெரியுமா? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அந்த வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சீஷர்களாகிய நீங்களும் நானும் இரு வழியிலே கட்டப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை கட்ட அவிழ்ப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடுகிறதும் கொண்டாடுகிறதும் மாத்திரமல்ல, இயேசு ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நடந்த சம்பவத்துடைய காரணம் என்ன என்று நாம் அறிந்து இக்காலத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் 4 சுவிசேஷத்திலையும் இதை முக்கியப்படுத்தி இது சொல்லப்பட்டிருப்பதனால இதற்கு சத்தியத்தை நாம் அறிந்து இந்த சத்தியத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். அப்படின்னு சொல்லலாமே. நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ்வது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை புரிந்து கொண்டு அவருடைய தரிசனத்தை அறிந்து அவருடைய திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு அவைகளை செய்வதற்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்து கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தம் ஹல்லேலூயா என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காரியத்துல நடந்தது என்ன? அவளுக்கு இயேசுவிடத்தில் வந்த பொழுது அந்த கழுதைக்கு வஸ்திரங்களின் மேலே போடப்பட்டு இயேசு அதன் மேலே கழுதின் மேலே ஏறி வரும் பொழுது வஸ்திரங்கள் எல்லாம் கீழே விரிக்கப்பட்டு எல்லாரும் கையில் இருக்கிற குருத்தொலைகள் எல்லாம் ஓலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு குமாரனுக்கு ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்த இந்த சம்பவத்தை தான்
வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? 5 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கழுதை யாருமே எடுத்து பயன்படுத்தல. கழுதையை எதுக்கு பயன்படுத்துவார்கள்? தான் இந்த துணி துவைக்கிற பண்ணார்கள் என்ன பண்ணுவார்கள்? பயன்படுத்துகிறது, எல்லாருக்கும் தேவை. ஆனால் இந்த கழுதை எவ்வளவு நாட்கள் கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஒருவேளை யூஸ்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். யாருமே அதை கவனிக்கல பாருங்க. யாருமே அது வேணும் என்று எண்ணல. ஆனால் அந்த யாரும் காணப்படாததே யாருடைய கண்களிலே காணப்பட்டது? இயேசுவுடைய கண்களிலே காணப்பட்டது. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தாலும், ஆனால் உன்னை உலகம் காணவில்லை என்றாலும், என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை அவருடைய கண்கள் கண்டது. அவருடைய கண்கள் எப்பொழுது கண்டது? தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்னே அவருடைய கண்கள் கண்டது. அப்படியானால் தேவன் உன்னை தெரிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு பல கோடி மக்கள் இருந்தாலும் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, ஒன்றுக்கும் பயனில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை தான் இயேசுவுக்கு தேவை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, ஒருவேளை சொல்லலாம், எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, தாளம் இல்லை, பணம் இல்லை, பட்டம் இல்லை, எனக்கு மனுஷர்கள் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை தேடி ஒரு நற்செய்தி வருகிறது. இயேசுவுக்கு நீ முக்கியமானவர், இயேசுவுக்கு நீ தேவை. நீ இயேசுவை சுமப்பதற்கு தான் இந்த காலநிலையிலே இந்த சத்தியத்தை நோக்கி வருகிறது. உன் கட்டை அழுத்து, உன் சாபக்கட்டை அழுத்து, உலகம் நீங்கும் அவனை சுமந்து செல்ல முடியாது. இதுதான் யூதருக்கு ராஜா தாவீதின் குமாரனுக்கு போஷானா என்று சுமந்து செல்வதற்கு இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பயனற்று போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை தான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பாவி, நான் எதற்கும் தகுதி இல்லாதவர், நான் ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் காலவேளையிலே இந்த கொடுத்தோல ஞாயிறிலே, இந்த முதல் பாகத்திலே, இந்த கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த ராஜா சொல்கிறார், நீ எனக்கு தேவை. உன்னை தேடி இயேசு வருகிறார், உன்னை தேடி இயேசு வருகிறார். உன் சொந்தம் உன்னை தள்ளியிருக்கலாம், உன் உற்றார் உறவினர் உன்னை தள்ளியிருக்கிறார், ஏன் உன் குடும்பம் உன்னை தள்ளியிருக்கலாம். தேவன் சொல்கிறது, தகப்பன் தாய் உன்னை கைவிட்டாலும் என் தேவன் உன்னை கைவிடவில்லை. தாய் தன் பாவங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை நினைச்சிருக்கிறார், நான் யூஸ்லெஸ், எதற்கும் பயன்படுவதில்லை. யூஸ்லெஸ் தான் கர்த்தர் யூஸ்ஃபுல்லாக மாற்றப் போகிறார். அதற்கு சாட்சி என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில படிப்பு கிடையாது, திறமை கிடையாது, ஞானம் கிடையாது. என்னுடைய குடும்பத்திலே எல்லாராலும் தாழ்மைப்பட்டவர், என்னுடைய குடும்பத்திலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர், என் குடும்பத்தில் எல்லாரும் வாழ்க்கையிலே முன்னேறப்பட்டவர்கள். என் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் இருந்தது. என் தகப்பனால் மறிக்கப்படுது. அவர் ஒரு காரியத்தை குறித்து வருத்தப்பட்டார். ஒன்றே ஒன்று, என் மூத்த குமாரன் எப்படி இருப்பானோ தெரியலையே, அவன் எப்படி வாழப்போறான்னு தெரியலையே, எல்லாம் ஒரு வாய் செத்த ஒரு பூச்சி, அவனுக்கு திறமையில்லை என்று சொல்லி என் தகப்பனால் மறிக்கும் பொழுது கூட எதை குறித்தும் அவர் கவலைப்படல, என்னை குறித்து நான் கவலைப்பட்டார். ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை அழைத்து முன் குறித்து தாயின் கருவிலே முன்னே அவர் தெரிந்து கொண்டேன். என் கணவன் தகப்பனாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். என் வாழ்க்கையில் தகப்பன் மறித்த பிறகு என் வாழ்க்கை என்ன நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் சொல்லுவேன், இந்நாள் வரைக்கும் பரம அழைப்பின் தேவன், அந்த பரம தகப்பன் யார் என்னை கைவிட்டாலும் சரிங்க, யார் என்னை விட்டு விலகினாலும் சரிங்க, என் தனிமையிலே என் தேவன் கூட இருந்தார். நான் கலங்கிற நேரத்தில் என் தேவன் என்னோடு கூட இருந்தார். உடைக்கப்படுகிற நேரத்தில் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு காலம் பிடித்த தேவன் இந்நாள் வரைக்கும் அதிசயமாக நடத்துகிறார். ஊழியத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஊழியத்தை குறித்து யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அநேக நாட்கள் நாட்கள் உண்டு. இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில விசுவாசிகளுக்கு தெரியும் என் நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. பல நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுவேன். அந்த ஒரே சபை நடந்தது எப்படி தெரியவில்லையே, யாரும்
வழங்கும் போதெல்லாம் தேவன் சொன்னார், நீதான் எடுத்து நீ நடத்த வேண்டும். நான் சொன்னேன், ஆண்டவர் எப்படி நடத்த முடியும் என்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லலாம். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத இந்த அடியனை என் தேவனின் கண்களிலே தயவு கிடைத்தது. அந்த தேவன் இந்த நாட்களிலே எந்த வாய் திறக்க முடியாத பயந்து போய் இருந்தனோ ஒன்றும் இல்லாத எனக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வாயாக மாற்றி பல ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை பல மணி நேரம் பேசுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையாய் நாவாக இன்றைக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு உதாரணமாய் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்னையும் பயன்படுத்துவார் என்றால் உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் எப்போதும் சொல்வேன், என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம், என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம், எதற்கு வாழ்கிறேன் என்று தெரியவில்லை என்று யோசித்த நாட்கள் ஏராளம் நாட்கள். என் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம். புரிந்து கொள்கிறவர்களே புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இன்றைக்கு தனிமையாக இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை முதலாவது இந்த செய்தி உங்களுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, you are the chosen person. தேவன் எதற்கோ உங்களை அழைச்சிருக்கிறார். நான் அடிக்கடி நான் யோசித்து என் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு கூட அவரிடத்தில் அன்பு கூறும். என்னை காட்டிலும் உத்தமம் உள்ளவர்கள், என்னை காட்டிலும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், என்னை காட்டிலும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அத்தனை பேரையும் விட்டு என்னை நம்பி உண்மையுள்ளவன் எண்ணி கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கின்றப்பா. என்னிடத்துல என்னத்தை நீங்க கண்டீங்க? உமக்கு நான் துரோகம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உம்மை விட்டு தூரம் போனேன். ஆனாலும் அவன் தெரிந்து கொண்ட தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடவான். மோசே ஆண்டவர் முன்குறித்தார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் பிறந்த நாட்களிலே எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். எங்க கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்ததோ அதே இடத்தில் அரண்மனைக்குள்ளே கற்றுக்கொண்டு போ 40 வருஷம் உருவாக்கினார். அவருடைய வாழ்க்கையை தன் பலத்தினால்தான் தேவன் ரட்சிப்பை உண்டாக்குவார் என்று நினைவு கொண்டு அந்த பலத்தை அவன் உபயோகப்படுத்தினான். 40 வருஷம் வனாந்திரம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில அல்லாஹ் இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சான். நான் நேரு சொல்வேன், தேவனால் அழைக்கப்பட்டவன் அவன் தேவனை விட்டு போனாலும் தேவனால் விட்டு போக மாட்டான். நீ பாவத்துல படுக்கப்பட்டால் தேவனோட விட மாட்டான். ஆகாயத்துல கூடு கட்டினால் கர்த்தரோட விட மாட்டான். நீங்க நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் பேசுகிறேன். நீங்க நினைக்கல நான் ஆண்டவருக்கு தூரம் போயிட்டேன், நான் ஆண்டவருக்கு எனக்கு சம்மதம் இல்லையே.
தேவன் உன்னை முன்குறிச்சுட்டாங்க. நான் சொல்றேன், நீ எங்க போனாலும் நீ எப்படிப்பட்டவனாய், எவ்வளவு மோசமானவனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கலாம், நான் சொல்றேன் தேவனுடைய பார்வைக்கு மறைவா எங்க நீ போகவே முடியாது. கொஞ்சம் காலம் விடுவர், எல்லாம் உலக அனுபவம் தான் பட்டுடுப்பா, உலகம் எல்லாவற்றும் நான் கைவிடும். அப்பதான் உனக்கு இது நிரந்தரம் இருக்கு. 80 வயசுல கர்த்தர் அழைக்கிற மோசே பாருங்க. நம்ம அழைப்ப மறக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கிறது கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீ கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்தால் அவன் மறப்பதில்லை. அவர் சொன்னதை செய்யும் போது நிச்சயம் அவன் கைவிடவும் மாட்டான், விட்டு விடவே மாட்டான். சிறு வயதில நான் குழந்தையா இருக்கும்போது காணாமல் போனப்போ என்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, என் பிள்ளை கிடைச்சா உனக்கு நான் ஊழியத்துக்கு பல ஆண்டுகள் கழிச்சுதான் எனக்கு ஊழியத்துக்கு சபை நடத்துவதுதான் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அந்த வாக்கை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறார். நீ நிறைய ஊழியர்கள் தான் இஷ்டப்பட்டு நீங்க செய்யறாங்க, திறமையில ஞானத்துல செய்யறாங்க. ஆனா நான் செய்யற ஊழியம் எப்ப தெரியுமா? 3 தலைமுறைக்கு முன்னே என் தேவனை அழைச்சிருக்கிறார். நான் தைரியமா சொல்லுவேன், கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். ஒருவேளை இன்னைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ நிறைய பேர் இதெல்லாம் ஊழியமா இல்ல ஊழியக்காரன் சொல்லலாம். என்னுடைய பெயர் 2 தலைமுறைக்கு முன்பாக என் பேர் குறிக்கப்பட்டது. இந்த ஊழியம் நான் குழந்தையா இருக்கும் போது என்னுடைய திறமைகளோ அறிவுகளை பார்த்து ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் என்னை அர்ப்பணிக்கப்பட்டது. என்னுடைய 1, 2ஆம் தலைமுறைக்கு முன்பாக இருந்த என்னுடைய தலைமுறையெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தொடர்ச்சியாய் இன்றைக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். நான் சொல்லுவேன், யார் என் கூட இருக்கிறாங்க இல்லையோ, அழைச்ச தேவை என் கூட இருக்கிறார். அது போதும். ஊழியத்தை ஈஸ்வருக்கு அவருக்காக செய்ய விரும்புகிறார். யாரும் ஒருத்தர் இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரும் மட்டும் நம்ம விலகி போறாங்க என்ன சொல்றாங்க அதை பற்றி கவலை இல்லை. தேவன் அழைத்தார், தேவன் முன்குறித்தார். ஆமென் சொல்லலாம். வெளியேற்குமாறு தேவனுக்கு தகப்பனை விட்டு தூரம் போகிறார். அந்த தகப்பன் கடைசி, ஆனா அந்த பிள்ளை அவருக்கும் பிள்ளைதான். ஆமென் சொல்லலாம். ஒரு நாள் புத்தி தெளிந்து வரும் பொழுது அந்த தகப்பன் அந்த பிள்ளையை அனைத்து பிள்ளையாவே ஏற்றுக்கொள்கிறார். அவன் நினைக்கிற ஒரு வேலைக்காரனா இதை ஏற்றுக்கொள்வாராய். நான் இதுக்கு சொல்ற இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் பயன்படுத்துவாராங்க, என்னெல்லாம் ஆண்டு யூஸ் பண்ணுவாரான்னு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பற்றி தான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உலகத்துல ஞானத்திலும் அறிவிலும் பணத்திலும் இன்னைக்கு ஆள் பலத்திலும் இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுவேன், ஆள் பலமும் இல்லை, பண பலமும் இல்லை, குற்றால் உரிரமும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆமென். எனக்கு நிற்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த உலகத்துல யாரும் இல்லை, ஒரே ஒரு தான். என்னை உண்டாக்கினவர், என்னை நடத்தினவர், என்னை அழைத்தவர், இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லலாம். முதலாவது, you are the chosen person. நீ தேவனால் அழைக்கப்பட்ட. பக்கத்துல பாருங்க, நீ கர்த்தர் ஏதோ ஒன்று அழைச்சிருக்க. நீங்க ஏதோ சாதாரண நேரத்தில் நீங்க வரல, கேட்கல. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க சாதாரணமா அமர்ந்திருக்கலாம், கேட்கிறவர்கள் ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். ஆனா வரப்போற நாட்களில் கொண்டு கர்த்தர் உலகத்தை கலக்க போகிறார். உங்களை காட்டிலும் யூஸ்லெஸ் அப்படின்னா அமர்ந்திருந்த எண்ணெய் இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு பயன்படுத்துகிறார். இன்னும் சீக்கிரம் வர இன்டர்நேஷனலே கலக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யலாம். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பல கோடியாக பெருக செய்ய போகிறார். கோடும் கையுமாக போன யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றிப்பாரால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாக இருக்கிற எனக்கு கர்த்தர் பெரிய இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார். சின்ன சபை ஆண்டவர் இன்டர்நேஷனல் சர்ச்சாய் மாற்ற போகிறார். பேச வராது எனக்கு எல்லா லாங்குவேஜ்ல ஆண்டவர் நல்ல எல்லா லாங்குவேஜும் வர்ஷிப் கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம கர்த்தர் சுத்தமான இந்த பினிஷ் பண்ண எல்லா டேப்லும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ சர்ச்சில் சொல்லலாமே, ஒரு இடத்துல இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும், ஒரு இடத்துல தமிழ் சர்வீஸ் நடக்கும், ஒரு இடத்துல ஹிந்தி சர்வீஸ் நடக்கும், எல்லா சர்வீஸும் நடக்கும். ஆமென். எல்லாத்தையும் நாம பேசுறோம். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. இது மனுஷரால் கூடாது,
இப்ப எனக்கு ஒரு லேண்டை கொடுத்தா அது கட்டணும்னா அது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால கத்து கட்டி வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப ஒண்ணு இல்ல, டாக்டர் காமிட்டு அப்பா கொஞ்சம் கொடுப்பா, கொஞ்சம் நான் சர்வீஸ் நடத்தி கொடுத்துருவோம். ஆமென். மூடி வச்சிருக்குது. அதாவது நீங்களா என்ன செய்யுங்க, ஏன் நம்ம கேட்கணும், அவனே வந்து கூப்பிட்டு கொடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இனிவரும் நாட்களில ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துல எல்லிசர் என்னுடைய சபை கிங் ஆஃப் கிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இனிமேல் வந்து எல்லிசருடைய சபை கிங் ஆஃப் கிங் ஜீசஸ் கிங் ஆஃப் கிங் மினிஸ்ட்ரி பக்கத்துல தான் எது இருக்கு, ஃபீனிக்ஸ் மால். அப்போ அடையாளத்துக்கு ஆண்டு நம்ம ஊழியத்தை, அவருடைய ஊழியத்தை தான் காட்டணும். விசுவாசிகளை பார்த்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பெரிய பெரிய ஊழியம், அந்த ஊழியத்துல பெரிய ஊழியர்களா இருப்பீங்க. ஆமென். உங்களுக்கு தனித்தனி ஆபீஸ் ரூம். ஆமென். உங்களை பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் தான். ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு அப்பாயின்மெண்ட் நானே வந்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். மோசேக்கு தெரியுமா இத்தனை லட்சம் துஷ்டர்களை நடத்துவது தெரியுமா? கர்த்தர் பாருங்க, சாதாரணமா இருந்த அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை நீ சாதாரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். உன்னுடைய அழைப்பு பெருசு. உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னெல்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது என்னெல்லாம் கொண்டு என்ன செய்வார் நினைச்சேன். ஆனா ஆண்டவருக்குள்ள வர வரதான் தெரியுது, நம்மளுக்கு பெரிய திட்டங்கள், பெரிய தரிசனங்கள், பெரிய காரியத்தை உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் நம்பி இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொன்ன ஆண்டவரே, என்னை ஏனோ தானோ நீங்க தெரிந்து கொள்ளல, ஒரு பெரிய தரிசனத்திற்கு என்னை தெரிந்து கொண்டே இருக்கிறீங்களே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய யூஸ் மீ லார்ட் சொல்லுங்க பாப்போங்கள, என்னை பயப்படுத்துங்க. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், நீ இந்த ஊழியத்துல நான் செயல்பட ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது நீங்கள் தேவனாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லலாமே. வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது, ஆனா நான் வார்த்தையில சொல்றேன். இரண்டாவது, தேவனுடைய அழைப்பு இருக்கிறார், கர்த்தருடைய அழைக்கிறார். அருமையாக இருக்கிற வாலிப தங்கச்சி சொல்றேன், கர்த்தருடைய அழைக்கிறார். ஏதோ இங்க இருக்க தம்பிமார்கள் சொல்ற, ஒருவேளை நீங்க கீபோர்டு வாசிக்கலாம், ஒருவேளை நீங்க சாதாரண நீங்க அமர்ந்திருக்கலாம். இங்க நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு சபைக்கு, என்னுடைய சபை நான் கீபோர்டு வாசிக்கிறேன். ஆனா ஒரு ஊழியக்காரனா மாறுவது எனக்கு தெரியவே தெரியும். அந்த இடத்துல எல்லாருமே என்னோட பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. என்னை வந்து ஒரு அவங்களுக்கு உதவி வேலைக்காரனா இருந்தேன். ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்து ஒரு ஊழியக்காரனா மாற்றல. எந்த இடத்துல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ அதே பாஸ்டர் வாங்க என்ன பாஸ்டர் கூப்பிடுறதுக்காக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறது. சில நேரத்துல என்ன பார்க்கணும், பாஸ்டர் ஏன்னா அவங்க மூத்த ஊழியர்கள். அவங்க உங்களதான் பாஸ்டர் என்னையா அப்படின்னு அவங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு வெக்கமா இருக்கும், கொஞ்சம் சுவாசமா இருக்கும். அவங்க ரொம்ப வயதுல ஒரு தகப்பன் மாறு, ஒரு அண்ணன் மாறுகள் அவங்கதான். ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு பேசி கூட்ட முடியுமா, இவன் ஊழியக்காரன் அல்லவா, அதனால ஒரு பாஸ்டர். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற நீங்கள் சாதாரணமாக அல்ல, கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய தரிசனத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை அழைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, பேரு மீன் பிடிக்கிறார், வாழ்க்கையில ஒண்ணுமே நம்ம வலையை அலசித்துக் கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இதோ உன்னை மீன் பிடிக்கல, மனுஷங்களை பிடிக்கிறவனை மாற்று. அழைச்ச நாள்ல இருந்து 3 வருஷம் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அவர் சொன்னது ஒண்ணுமே நடக்கல. பேரு அனாச்சுதான் ஃபர்ஸ்ட் அனாச்சு, ஃபர்ஸ்ட் சீஷர், ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர். வரத்துல பேய் கூட ஓட்ட முடியல. அவரா இயேசு கிறிஸ்து வராரு, என்ன கேட்டா பேய் ஓட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சீஷர் அந்த திட்டுறாரு, அவர் பேய் கூட ஓட்ட முடியல. கையை கொண்டு சொல்றாரு, எப்படி உமான பார்த்து நடக்குது. சிம்பிள், ஜபத்தையும் உபவாசத்துல தான் கருத்து. பாருங்க, சமுதிரியில் இருக்கிற காரியம். ஆனா அழைக்கார் இயேசு கிறிஸ்து அவர் வீட்டிலிருந்து போன பிறகு, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, ஒரே பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் எடுத்தாங்க. நினைச்சிருப்பாரா பேரு? நினைச்சிருப்பாரா? இதே பேரு இயேசு சொல்ற, அப்பால புஸ்தா
இங்க இருக்கிறவங்கள பேசிட்டே இருக்கும்போது நான் சொல்றேன், அப்பால போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரே அப்பால போய் தாய் உனக்கு ஒரு பாய், சர்ச்சுக்கு ஒரு தாய். பாருங்க, அந்த பேரு கர்த்தர் அழைச்சார். அவனுக்கு அழைக்கும் போது தெரியல. 3 வருஷம் என்னை யூஸ் பண்ணவே இல்லையே. நீ நிறைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு என்னை யூஸ் பண்ணு, என்னை யூஸ் பண்ணு. உனக்கு யூஸ் பண்ற நேரம் இருக்கு, உப்பு இருக்கு, அதுக்காக உப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுமா? பால்ல யூஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஸ்வீட்ல யூஸ் பண்ண முடியுமா? அது என்ன யூஸ் பண்ணல என்ன பண்ண முடியும்? அடங்கி இருக்கு. உன்னை யூஸ் பண்ற ஒரு டைம் வரும். பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு அந்த தேவை என்ன லைட்டான யூஸ் பண்றீங்க. பிரியாணி 1 கிலோ உப்பு தூக்கி பயங்கரமா யூஸ் பண்றது என்ன ஆயிடும்? சாப்பிடுற பிரியாணி உப்பையில போகும். உனக்கு எங்க தேவையோ அவங்க யூஸ் பண்ணும். நீ நிறைய பேர் என்ன தெரியுமா, கட்டாயத்துல இவங்களை யூஸ் பண்ணனா கோச்சுப்பாங்க. நான் நிறைய இந்த சர்ச்ல சொல்றேன், ஊழியத்துல சொல்றேன், யாருக்கு என்ன தேவையோ அப்பதான் யூஸ் பண்ண முடியும். கோச்சுனா கோச்சுக்கு போகும். அப்படின்னா அவங்க இன்னும் வளர்றது நடக்கும், நிச்சயம் இல்லைன்னு ராமேன் சொல்லலாமே. சபையில எதுக்கு யாரு என்ன தேவையோ அவங்க தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ண சர்ச்ல ஒரு சர்வீஸ்ல எத்தனை யூஸ் பண்ண முடியும்? ஜெபிக்க, ஆராதிக்க, ஏதோ 2-3 ஊழியத்துல தான் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எல்லா ஸ்டேஜ்ல இருக்கு, நான் மட்டுமே தான் இருக்கலாம். நான் கீழே உட்காந்து எதுக்கு தேவையோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். ராமேன் சொல்லலாமே. சான்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கலையா? சான்ஸ் கிடைக்கும். கஷ்டம் வந்து நரகதான் கிடைக்கும். சான்ஸ்க்காக ஊழியம் செய்ய எங்களை பயன்படுத்துற நீ பயன்படுத்துற அளவுக்கு நீ என்ன பண்ண டியூன் பண்ணணும். ராமன் சொல்லலாமே. அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்களில் வாலிப நாட்களில் கீபோர்டு வாசிக்கிறது 3 வருஷம் தான். கீபோர்டு தொடச்சி வைக்கணும். அண்ணமாங்க வந்து வாசிட்டு போவாங்க, மூடி நல்ல பழப்படம் தொடச்சி வச்சு 2 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா தூசி போட்டு பார்த்து எங்க பாஸ் போடுவார். எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அடிப்பாரு, ஊருக்கு போனா பாஸ்டர், ஸ்கூலுக்கு போனா டீச்சர் அடிச்சாரு. ஊருக்கு எங்க போனா எங்க அடிக்கிற ஆரம்பம் எங்க ஊர் சுத்தியே இருந்துச்சு. நல்லா வாங்கி ஒரு ஷேப் கத்த கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். தகப்பமார் அடிக்கிறது, பெற்றோர்கள் அடிக்கிறது நல்லது, ஊழியக்காரர்கள் அடிப்பது நல்லது. முறைச்சாலே போச்சு. சில இடத்துல மேல போய் அழுது ஆட்கள்லாம் அவர் என்னை வந்து இப்படி அவமானப்படுத்துறது உருவாக்க. நிறைய பேர் பாசத்தை காட்டி கெடுக்கிறதா காட்டிலும் கண்டிப்பு காட்டி உருவாக்குறது ரொம்ப முக்கியம். ராமேன் சொல்லாமே. என்னெல்லாம் அட்டி மேல அட்டி வச்சனால்தான் இன்னைக்கு இந்த அளவு நாம் வந்திருக்கோம். இல்லைன்னா எங்களை கூட இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அடிக்கடி ஒருத்தவங்க சொல்லுவான், யாரும் உங்களுக்கு நீ மாத்திரம் ஊழியக்காரன் என்னன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியாது, கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. உண்மைதான். சில நேரத்தில் அப்படியே ஒரு அந்த கோபம் வரணும் பாருங்க. அப்புறம் பக்கத்து சொல்லுவாங்க, ஊழியக்காரனா ஊழியக்காரனா ஓகே கோபம். சில நேரம் நான் சொல்லுவேன், ஊழியக்காரனை மாத்திரம்னா இன்னைக்கு இறங்கு ஒரு வழியாயிருக்கு. கர்த்தர் அழைச்சு அந்த அழைப்பு என்ன தெரிஞ்சு, அந்த அழைப்பை புரிஞ்சுக்கணும், அந்த அழைப்புகளை உருவாக்கப்படணும். அந்த அழைப்புகளை நம்ம அர்ப்பணிக்கணும். வேதம் சொல்கிறது, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், மரணம் பெருமையில நடந்தது. ஊழியத்தில் எத்தனை பேர் நம்பி கடுத்தறுத்து எவ்வளவு பேர். இந்த தகப்பன் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை தட்டி சொல்லுங்க, என் உயிர் இங்கதான் போகும். கஷ்டம் போகும்போது உயிரை எடுத்துதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்தா ஊறதான் சாகணும் புரிய மாட்டேன். கஷ்டம் உயிரை பிடிச்சிட்டு தான் போனோம். எவ்வளவு காலம் எத்தனை நாட்கள் உடைந்து போன நாட்கள். என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததை காட்டிலும், நல்ல காரியத்தை அனுபவத்தை காட்டிலும், வாழ்க்கை கடந்து வந்த பாதைகள் கருடுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் இல்லை. ஆனால் நான் நடந்து வந்தாலும் என் தகப்பன் என் கையை பிடிச்சிட்டு அவர் சுமந்து வந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள்,
ஃபாஸ்டிங் இதோட நம்ம முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நீங்க அறிவிப்புல சொல்லிதான் வந்திருக்க மாட்டோம்ல, நாங்க சொல்லாம தான் உங்களை வர வைக்கிறது. ஆமென். சரி, ஓகே. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கர்த்தர் அழைச்ச தேவன் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மை நடத்தி செல்கிறவர் ஆண்டவர். ஆமென். முதலாவது இந்த சம்பவத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் முதலாவது. இரண்டாவது, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் உன்னை உருவாக்குவார். சொல்லுங்க பாப்போம். உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்து உன்னை என்ன செய்வார்னா, அவர் தன்னோடு கூட இணைத்துக் கொள்வது எதுக்கு? நம்ம உருவாக்குவார். ஏதோ ஒரு தரிசனத்தை பாருங்க. இந்த கழுதையை கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்டார். இரண்டாவது என்ன செஞ்சாரு? அழைத்து வந்தாரு. இப்ப கழுதையை ரெடி பண்றாங்க. எதுக்கு ரெடி பண்றாங்க பாருங்க. கழுதைய வேற என்ன சுமந்தது? என்ன சுமந்தது? அழுக்கு முடிய சுமந்தது போகும். ஆனா இப்ப யார சுமக்க போகுது? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை சுமக்க போகுது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல பாரத்தையும் கவலையும் சுமந்த இந்த கழுதை இனி கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்த பிறகு இயேசுவை சுமந்து, தரிசனத்தை சுமந்து, சுவிசேஷத்தை சுமக்க உன்னையும் என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை உருவாக்குவார். எந்த இடத்துல வெட்டணும், எந்த இடத்துல உடைக்கணும், எந்த இடத்துல உன்னை சரிப்படுத்தணுமோ கர்த்தர் எடுத்தோடனே ஒருத்தரை பயன்படுத்த மாட்டார். ஆனா குறிப்பிட்ட காலம் உன்னை உருவாக்குற காலம் இருக்கிறது. ஒரு களிமண் எடுத்த உடனே அது பானையாக மாறிவிடாது. அந்த களிமண்ணை எடுத்து அதை மிதித்து அந்த சக்கரத்துல வைத்து அதை உருவாக்கி அதை நெருப்புல சுட்டு அதற்கு பிறகுதான் அதை பயன்படுத்த முடியும். அப்படி என்றால் இரண்டாவது, கர்த்தர் உன்னை உருவாக்குவார். உன்னை ஆண்டவர் மேக் பண்ணுவார். அவருடைய தரிசனத்துக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக. என்னன்னா கர்த்தர் பல ஆண்டுகள் உருவாக்கினார். ஆண்டுகள் ஊழியத்தை செய்வதற்கு அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உருவாக்கப்படுகிறது சாதாரண விஷயம் அல்ல. உருவாக்கப்படுகிறது அது பயங்கரமான ஒரு காரியம். சோதனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, நம்ம நம்பி அவர் கைவிடுகிற நேரத்திலே, நம்ம எல்லா சூழ்நிலையும் நாம நேரம் சொல்றேன், நம்ம உருவாக்குவார் கர்த்தர். அது உருவாக்குற ஒரு நேரம். அவன் சொல்லாமே, அது ரொம்ப கடினமான நேரம், அது ரொம்ப வேதனையான நேரம். அப்படியே அந்த நேரம்லாம் செத்தா நல்லா இருக்குன்னு இருக்கும், இல்லைன்னா விட்டுக்கு எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கும், இல்லைன்னா ஏதாவது செய்யலாமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஆனால் கர்த்தர் அவருடைய தரிசனத்துக்காக உன்னையும் என்னையும் கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அந்த பயன்படாத கழுதைதான். கழுதைனாலே அழுக்கு மூட்டையை சுமக்கிறதா. அழுக்கு மூட்டையை சுமக்கும் கழுதை என்ன பண்ணிருப்பான்? அடிப்பான். அந்த கழுதைய ஒரு அற்பமா இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அந்த கழுதை தேவனுக்கு வந்த பிறகு அதை ஆயத்தப்படுத்தலாம். ஏன்? இயேசு ராஜா அமர்ந்து போகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த சபையில கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தரிசனத்துக்கு கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு திட்டத்துக்கு உருவாக்குகிறார். சில நேரத்துல பாஸ்டர் உங்களை சிரிச்சிப்பான், சில நேரத்துல பாஸ்டர் உங்களை கண்டிப்பான், சில நேரத்துல திட்டுறது போல இருக்கும். அதெல்லாம் உன்னை உருவாக்குகிறது. அதெல்லாம் உன்னை ஒரு நோக்கத்துல கர்த்தர் கொண்டு வருகிறது. ராமன் சொல்லலாமே. அல்லேலூயா. அதே பாஸ்டர் குத்தி காமிக்கிறார், 4 பேர்கிட்ட அவமானப்படுத்திட்டாரு, இல்ல 4 பேர்கிட்ட இப்படிப்பட்ட காரியம். அது அப்படி இல்லை. எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அதை உருவாக்குது. நான் சொல்வேன், அநேக நேரத்துல நான் நல்ல விஷயத்தை நான் கத்துக்கிட்ட காட்டிலும் உபத்திரத்தையும் பிரச்சனையில எல்லாம் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டு நான் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இரண்டாவது, தெரிந்து கொண்ட தேவன் அவருக்காக உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்த உன்னை அவருக்காக என்ன பண்றாரு? உருவாக்க விரும்புகிறார். நான்காவது, அவருக்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு காரியத்தை நம்ம உருவாக்கணும்னா அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் பார்த்து நல்லா உருவாயிருவாங்க, நல்லா எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. ஒரு டாக்டருக்கு படிக்கிறவன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டு அவன் போய் ஒரு மெடிக்கல்ல போய் டாக்டர் வேலை செய்யறதா அவன் படிச்சது வேஸ்ட். ஒரு இன்ஜினியர் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் ஆயிட்டு அவன் வீட்டுல போய் உடனே இருந்துட்டானா அவன் வேஸ்ட். ஒரு விசுவாசி சபையில உருவாக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று நல்ல 3 வருஷம் 2 வருஷம் அவன் வந்த பிறகு நீ பயன்படுறனா வேஸ்ட். நீ ஆண்டவருக்கு பயன்படணும்.
நீ சபைக்கு பயன்படணும், ஊழியக்காரனுக்கு நீ பயன்படணும், தேவ தரிசனத்துக்கு பயன்படணும், தேவ திட்டத்துக்கு நீ பயன்படணும். அவருக்காக தான் பயன்படுத்துவதற்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை அழைத்து உன்னை உருவாக்குவது. எதற்கு? அவருக்காக நீ வேலை செய்யணும். கர்த்தர் உருவாக்குனதால் தான் இன்னைக்கு பல மணி நேரம் ஏன் கத்துகிறேன், ஏன் ஊழியத்தை இழுத்துப்பட்டு செய்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறேன்னா ஒரு நிமிஷமும் வீணாக்க கூடாது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சான்ஸ். இந்த சான்ஸ் ஆண்டவருக்காக நம்மை உபயோகப்படுவது பாக்கியமா இருக்கும். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது கர்த்தருக்காக இருக்கிறதா, அது கர்த்தருடைய காரியத்திற்காக இருக்கிறதா என்பதை நம் ஆண்டவருக்காக பயன்படுத்த அருமையான இந்த சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீ உங்க பாஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறாயா? உன்னால என்ன செய்ய முடியும்? உங்க பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு. உங்க பாஸ்டருக்கு என்ன செய்ய முடியும்? சபைக்கு என்ன செய்ய முடியும்? ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும்? சபையுடைய வளர்ச்சிக்கு, சபையுடைய தரிசனத்துக்கு, சபையுடைய நோக்கத்துக்கு நான் எப்படி ஒரு பயனுள்ளவனாக இருக்க முடியும்? இங்க மைக்க பிடிச்சிட்டு ஆராதிக்கிற ஒன்றுதான், இங்க தொடப்பத்தை பிடிச்சு பெருக்கிறது மானுடைய பார்வையிலே ரெண்டு ஊழியர்கள் சரிசமம் தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளிலே உண்மையும் உத்தமமா இருக்கணுமா? ஊழியத்திலே மாத்திரம் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அல்ல, எதை செய்தாலும் அது தேவனுடைய ஊழியம் என்று உண்மை உத்தமமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை யாரோ உயர்த்தி தாழ்த்தி மேலக்கிலே இருக்கிறது கிடையாது. எஜமான் நமக்கு என்ன வேலை கொடுக்கிறாரோ அந்த வேலையில சின்சியரா உண்மையா பெஸ்டா செய். அது சபையில என்ன இருக்கிற வேலையா? இல்ல எனக்கு மைக் கொடுக்கலையே, அந்த மைக்ல பரவாயில்ல, மைக்ல முக்கியமே கிடையாது. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலையே, பாட கொடுக்கலையே, எனக்கு இந்த காரியத்தை கொடுக்கல. நான் எப்பவுமே சொல்றேன், ஊழியத்துல உனக்கு சான்ஸ் கிடையாது. உனக்கு முதல் ஒரு காரியம் தேவனோடு கூட இணைக்கப்படுவதுதான் மிக முக்கியமான. ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உனக்கு ஆண்டவருக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரணும். அதுக்கு பிறகுதான் உனக்கு ஊழியமே. அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இருக்கிற ஊழியத்தை புரிகிற முதல் நீ சரியா அப்பதான் ஊழியம். ராமன் சொல்லலாமே, ஊழியம் செய்யறதுலன்னா ஒரு விதிமுறைகள் உண்டு. ஒரு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஜோம் பண்ணியா, வேதத்தை வாசிச்சியா, நேரத்துக்கு முன்ன வந்தியா, டைம் ஆன் டைமுக்கு முன்ன வந்து காரியங்கள் செஞ்சியா, கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருந்தியா. சபையில வந்து டைம் பாஸ் பண்ணுவது கிடையாது, டைம் அவரோட கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ராமன் சொல்லலாமே, சபையில வந்து ஏதாவது கத்துக்கணும், சபையில வந்து அதிகமா வளரணும், சபைக்கு வந்து அதிகமா அவரோடு கூட நேரத்தை செலவிடணும், சபைக்கு வந்து உன் அபிஷேகம் அதிகரிக்கப்படணும், உன்னுடைய குள்ள இருக்கிற அந்த வரங்கள் அதிகரிக்கப்படணும், உனக்குள்ள இருக்கிற கிருபைகள் அதிகரிக்கப்படணும், உனக்குள்ள கொடுத்திருக்கிற அனலை அதிகரிக்கப்படணும். நீ சபைக்கு வந்து பக்தி உண்டாகணும். யூஸ்ஃபுல்லா ஏதோ வந்தவங்க கடமைக்காக வந்தோம் போனோம் அல்ல. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்கிறதா? துடிப்பு. ஆண்டவர் பயன்படுகிறேனா? ஆண்டவர் தந்த ஊழியக்காரன் நான் பயன்படுகிறேனா? ஆண்டவர் தந்த சபைக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேனா? ஆண்டவர் தங்குற ஊழியத்துல நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேனா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்துல நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேனா? நீங்கள் ஏதாவது ஒரு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்களுக்கு ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு 5 தாளந்துகள் 2 தாளந்துகள் 1 தாளந்து, ஏன்? அவர்களுக்கு இருக்கிற திறமைக்கு. ஆனா பொறாமை யாருக்கு வச்சு 1 தாளந்து, அந்த 1 தாளத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு அதே ரிசல்ட் கிடைச்சிடும். சின்னத்துல உங்களுக்கு சின்ன ஊழியம் இருக்கும், அது சின்சியரா சரியா. எனக்கு கிளீனிங் வேலைலாம் கொடுக்கும்போது ஆரம்பத்துல சின்சியரா சேலஞ்ச் பண்ணி காட்டணும். ரெஸ்ட் ரூம்லாம் நான் எத்தனையோ நாட்கள் காலில் சுத்தப்படுத்தி கையில வச்சு சுத்தப்படுத்துற நாட்கள் அதெல்லாம் கத்தர் பார்த்துருக்கேன். யாரும் பார்க்க எல்லாம் வாட் போஸ்ட் போட்டிங்கன்னு வீடியோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் பண்றோம்லாம் போட்டோலாம் போடலாம். நீங்க மைக்கை பிடிச்சோடனே செல்ஃபி, வீடியோ, லைவ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் எதா பண்றோமோ இல்லையா, நீங்க நிறைய பேர் லைவ்க்கே நீங்க என்ன பண்றாங்க, ஆராதிக்கலாம். நீங்க நிறைய பேர் இதுக்காகவே பண்றாங்க. காட் பிளேஸ் தாழ்மையா சொல்றேன், இந்த லைவுக்காக போடல, லைவ் நான் கத்துற ஆராதிக்கிறேன். நீங்க யாருமே இல்லைனாங்க என்னுடைய ஆராதனை தான் நான் பாரு உங்களுக்காக பாருங்க. நான் ஆராதிக்கும் போது நீங்க வந்து அதில் பயன்படுவீங்க. நான் லைவ்ல பார்க்கணும், யாரும் பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஆனா ஒன்று, ஆராதிச்ச இந்த ஆராதனை மற்றவர்கள் பயனுள்ளதா இருக்குமோ அதுக்கு தான் நான் இருக்கிறேன். யாருமே நான் பி ஹாப்பி. முதல்ல தெரியும், யாருல நல்ல ஆண்டவரை துதிச்சாராது, யாரு நம்ம நானுமே ஆண்டவர் இந்த ஆராதனை காட்டிலும் ஆண்டவர் நான் கணித்து செய்கிற ஆராதனை இன்னும் பெஸ்டா தான்.
மக்களுக்காக ஜனங்களுக்காக ஆராதிப்பதில்லை, தேவனுக்காக ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீ யூஸ்ஃபுல்லா இருக்கிறியா? நீ ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? அபிஷேகம் பெற்று எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? சபைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? ஜபத்துல வளர்ந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எதற்காக கத்தரு சும்மா கத்துக்கிறது மாத்திரம் வச்சிருந்தாரு? நீ கத்துக்கிறதை யூஸ்ஃபுல்லா. தண்ணி ஒரு இடத்துல தேங்கி இருந்தால் கெட்டு போகும். ஓடுகிற தண்ணீரா நீ பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கும். வீட்டுல ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? பத்திரமா நீங்க வைக்கிறீங்க, வேஸ்ட் ஆயிடும், வீணாயிடும். யூஸ் பண்ற பொருள் தான் ரொம்ப ஆண்டுக்கு வரும். யூஸ் பண்ணாத பொருள் சீக்கிரத்துல போய் கெட்டு போயிடும். அப்போ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜபத்துல நீ நல்லா பயன்படும். சபையில இருக்க எல்லா ஆராதனை எல்லா ஜபங்களிலும் என்ன வேலை இருக்கு? சபைக்கு முன்னே இருக்கிற ஆராதனை வேலைகள், பின்ன இருக்கிற வேலைகள் என்ன பண்ணணும்? ஆயுதப்படுத்தணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், சர்ச்சை மற்ற காலையில் சுவிசேஷம் அழைக்கணும், தரிசனம், இத்தனை 1000 ஆத்துமாக்கள் வேணும், இத்தனை ஊழியர்கள் எழுதணும், இத்தனை இடத்துல ஊழியத்தை கலை ஊழியர்கள் ஆரம்பிக்கணும். இப்படி பல தரிசனங்கள் இருக்கு. அந்த தரிசனத்துக்கு என்னுடைய பங்கு என்ன? நான் ஜெபிக்கணும், அதுக்கு கொடுக்கணும், நான் உழைக்கணும், அதுக்கு நான் செயல்படணும். இதற்கு நம்ம குட் ஃப்ரைடே ஆராதனை நம்ம திட்டமிட்டோம். 50 பேருக்காக ஞானஸ்நானம் கொடுக்கணும். எப்படி ஒரு 500 பேர், ஒரு ஆள் 10 பேர் வச்சு எழுதிட்டு இருந்தோம். ஒரு ஆள் எப்படியாவது 10 பேரை கூப்பிட்டு வந்தா 1000 பேருக்கு இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை, இந்த ஈஸ்டர் ஆராதனை நடத்துறது திட்டமிட்டோம். உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பயன்படுத்துகிற யூஸ்ஃபுல்லான காரியம் என்ன? எதை சொல்றதாலையோ எதை ஜெபித்தனால அடுத்த கட்டம் நீங்க வரணும். அதுக்கு என்ன செயல்முறையில வருவீங்க? நான் சொல்றேன், இந்த சர்ச்ல இருக்க எல்லாருமே பயன்படுகிற, நீ வேலை செய்கிற ஒரு விசுவாசியாய், ஊழியம் செய்கிற விசுவாசி. ஊழியத்துக்கு ஒரு பெயர் என்ன? வேலைக்காரன். சொல்லுங்க பாப்போம். வேலைக்காரன். ஊழியக்காரனா போஸ்டிங் அல்ல, அதுக்கு ஒரு பெயர் வேலைக்காரன். வேலைக்காரன் என்ன? எல்லாருக்கும் வேலை செய்கிறவன் தான் வேலைக்காரன். ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நான் யூஸ்ஃபுல்லா நான் என்ன செய்ய முடியுமோ, நீங்க கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு நான் யூஸ்ஃபுல்லா என்ன செய்ய முடியும், நீங்க கொடுத்திருக்கிற சபையில நான் யூஸ்ஃபுல்லா என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இன்னிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்தேன். ஆமென். 5வது நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் உன் மூலியமாய் அவர் நாமம் மகிமைப்பட. நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்கு, அவருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய நாமத்தை உயர்த்த நம்ம செயல்படுவதாக இருக்கிறோம். என் மூலியமா அவருடைய நாமம் துக்கப்படக்கூடாது, அது தூஷிக்கப்படக்கூடாது. என் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இந்த கழுதாவுதான் ஆண்டவர் பயன்படுத்துகிறது. அவர் மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே தேவ சமூகத்திலே இந்த குருத்துவ நாயினுடைய அர்த்தம் ஏதோ ஓசனா கத்திட்டு போறதில்ல. வாழ்க்கையிலே இன்றைக்கு செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? 5 காரியம் சொல்ல பார்ப்போம். தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார். உருவாக்கின உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். பயன்படுத்துவது எதற்காக? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதால். எழுந்து விருப்பமாக யோசனையின் பெரியவரே உமக்கு ஆராதனை. இந்த பாடலை பாடும்பொழுதே காணிக்கை எடுக்கப்பட்டோம். எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமே. Hallelujah, thank you Lord.
எங்க வாழ்க்கையிலே இந்த நாட்களில் எங்களை கொண்டு செய்ய போகிற காரியத்தை எங்களோடு பேசுவதற்காக ஜனத்தினை தொழுமையாக ஜனத்தை ஏதோ ஒரு சத்துக்கு முன்பாக ஒரு வார்த்தையை ஆயுதப்படுத்தி ஒரு தலையை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு பாத்திரம் வெறுமையாக இருப்பது நிரம்பும், ஒரு பாத்திரம் நிரம்பும், கத்த நிரம்ப விரும்புகிறேன். ஒரு பாத்திரத்தை கத்த நிரம்ப விரும்புகிறேன். பயப்படாதே, அற்புதம் நடக்கும் ஒரு வாழ்க்கையில் அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார். உனக்கு விரோதமா இதுவரைக்கும் போராடின அந்த கால வல்லமையிலே கத்தர் நிறுவனமாக்குகிறார். நீ தேவனால் அழைக்கப்பட்டவர், நீ தேவனால் முன்வைக்கப்பட்டவர். உனக்கு வைத்திருக்க தரிசனம் பெரியது, திட்டமும் பெரியது. அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் பிசாசு பல விதத்திலே பல காரியங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தருவினை உங்களை சுத்தம் செய்து உருவாக்குங்க. அதை கையில் உயர்த்தி குட் ஃப்ரைடே ஆராதனைகள் தடையில்லாமல், இந்த ஈஸ்டர் ஆராதனை தடையில்லாமல் ஜனங்கள் சபையில் வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. என் தேசம் சீக்கிரத்தில் விடுதலையாகும். என் தேசம் சீக்கிரத்திலே இந்த வியாதியில் ஒரு விடுதலை பெறுவதற்கு ஒவ்வொரு வீட்டு பாடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு நடக்கிற மாலை ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விடுதலையோடு ஒரு சமாதானத்தோடு ஆண்டவர் இந்த 5 காரியம் எப்பொழுதும் இந்த சத்தம் எங்கள் காவலில் இருளில் துடித்துக்கொண்டே இருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், நாம் தேவனால் உருவாக்கப்படுகிறவன், தேவனால் பயன்படுகிறவன், நாம் தேவனால் மகிமைப்படுகிறவன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் இருக்கு. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் உருவாக்குகிற ஆதலாய் ஆசீர்வாதமாய் மாறும். பாவத்தால் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கையில் கொண்டு சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றவாறு நம்மை ஐக்கியம் வருகை நம்மை ஆயத்தப்படுத்தி பிறகு ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மளோடு கூட என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமென். இயேசுவின் வார்த்தை நாம் சேர்ந்து பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் முன்னே செல்கிறார். எல்லாம் ஜெயமாய் நடத்துவார். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி ஜெபத்தோடு கூட கடந்து செல்கிற மாலை கூட்டம் 5:30 மணிக்கு இருக்கிறது. அநேகர்கள் தெரிவிகள் கத்தர்கள் ஆசீர்வதிப்பார்.